இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஒரு லாங் குர்த்தி கொடுத்துருக்காங்க, கொடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க. வி நெக் வச்சு தைக்கணுன்னு இருக்காங்க. வாங்க அது எப்படி நம்ம அளவு குர்த்தி வச்சு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் கட் பண்ணிட்டேன், அப்புறம் வீடியோ போடுவோன்ட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மாதிரி நல்ல சுருக்கே இல்லாமல் நல்லா இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கிறணும். இதை மடித்து கரெக்டாக இப்படி இதே மாதிரி வச்சுட்டு மடித்து வைக்கணும். எதையுமே இழுக்காமல் இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி ஒன்று போல் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து ஷோல்டர் இணைக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணுவோம். அந்த கிராஸுக்காகவும் இதை இப்படி பண்ணிவிட்டு இதையுமே குறிச்சிக்கிறணும், இங்கிட்டும் குறிச்சிக்கிறணும். அப்புறம் ஆம்கோல் அதே மாதிரி ஆம்கோலும் நல்லா இப்படி இழுத்து நம்ம அவங்களுக்கு எங்கன வருதோ அங்கனக்குள்ளேயும் நல்லா இப்படி குறிச்சிக்கிறணும். அப்புறம் இந்த கிப்பு பக்கம் அதையுமே இப்படி வச்சு அதையும் குறிச்சிக்கிறணும். அப்புறம் நம்ம இதுதான் கிப்பு, இது வேஸ்ட்டு பக்கமும் குறிச்சிக்கிறணும். இந்த கிப்பு பக்கமும் உள்ளதுலேயும் இங்கே இருக்குது, இதையும் குறிச்சிக்கணும். இதுக்கு அங்கிட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சு விட்டுறணும். உயரத்துலேருந்து என்ன செய்யணும், இது லைனிங்கு, அதனால் நம்ம ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. ஒரு 2 இன்ச்சு குறைச்சி லைனிங் கட் பண்ணிக்கிறணும். இதுதான் இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். இதை மாதிரியே இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா நம்ம ஆம்கோல் பக்கம் வர்றது அப்படியே வந்துடும். நம்ம குறிச்சிருக்கோம்ல, இதை பூரா இங்கே எடுத்துட்டு இந்த ஸ்கேல் வச்சு இது வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கோமா, இந்த 1 இன்ச்சில் கொண்டு வரக்கூடாது, ஒரு 3/4 இன்ச்சில் போட்டுட்டு அதில் நம்ம இந்த வளைவை கொடுத்துடணும். இங்கிட்ட இப்படி வளைவை கொடுத்து அப்புறம் நம்ம எவ்வளோ உள்ளுக்க துணி விடுவோமோ அந்த அளவுக்கு. அவங்க 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி 2 இன்ச்சுன்னா எல்லா இடத்துலையும் 2 இன்ச்சு வரக்கூடாது, அந்த வேஸ்ட் வரையுமே 2 இன்ச்சு வரணும். அப்போ போக போக நம்ம குறைச்சிக்கிடணும், இல்லைன்னா அந்த பக்கம் பூரா அப்படி திருக்கிக்கிட்டு இருக்கும். போக போக குறைச்சிக்கிடணும். இந்த மாதிரி இப்படி போக போக குறைச்சிட்டு இதில் 3/4 இன்ச்சாக கொண்டு வந்துடணும். 3/4 இன்ச்சில் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக இதை என்ன செஞ்சிடணும், இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கிறணும். இதை மாதிரி எடுத்துக்கிறணும். அவங்க வந்து வி நெக்கு கேட்டிருக்காங்க. வி நெக்கு இது வந்து பின்னாடி வந்து பின் கழுத்து வந்து அவங்களுக்கு 3.5 இன்ச்சில், இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து வி நெக்கு கேட்டிருக்காங்க. வி நெக்கு 6 இன்ச்சில். இப்படி கோடு போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இதுலேயும் இப்படி ஒரு வளைவு மாதிரி கொடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா தெரியும், தைக்கும் போது தெரியும் உங்களுக்கு, நேராக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக. அடித்து திருப்பணும். அதனால் இப்போ இதை வெட்ட தேவையில்லை. இதுதான் வந்து நம்ம வந்து பாடி எடுக்கிறது, இது உள்ள லென்த்து எல்லாமே. நம்ம இதை போட்டு லைனிங் வெட்ட போகிறோம். 4 போட்டு வேஸ்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நிறைய துணி வேஸ்ட் ஆகும்.
கையில் வந்து ஜாயிண்ட் ஒட்டு வர்ற மாதிரி வரும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது ராங் சைடு 2 அகலம் எடுத்திருக்கோம். பாட்டம் வந்து 11 இருக்குது. ஒரு 12.25, ஒரு அரை இன்ச்சு மட்டும் கூட இருந்தால் போதும். அப்போ 12 அப்படின்னா 12.25 அப்படின்னா 24 25 இன்ச்சு அதை மாதிரி வரும். 25 50 இன்ச்சாக எடுத்துக்கிறணும். கீழே 50 இன்ச்சு வர்ற மாதிரி 4 போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஒட்டு இல்லாமல் தைச்சிடலாம். இப்போ நம்ம பேக் வெட்டும் போது அதில் வந்து உயரம் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம சைடில் உள்ளதில் கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டுக்கிறலான்னு சொல்லிவிட்டு இதை நான் வெட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இதுலேயுமே நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெண்டில் இருந்து எவ்வளோ குறையா எடுத்தோமோ அந்த அளவுக்கு இதுலேயுமே நம்ம என்ன செஞ்சிடணும், குறைச்சி வெட்டி எடுத்துடணும். அதே அது நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுக்கு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த அளவு கட் பண்ணி எடுத்துடணும். திருப்பி பின்னு போட்டுட்டு நம்ம இதை வந்து அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே கட் பண்ணிடணும். இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஃப்ரண்ட்டில் வெட்டினோம்ல அதே இதையே மடக்கி போட்டால் வேஸ்ட்டாக துணி ஆகும். இன்னொரு பக்கம் ஆப்போசிட் பக்கம் அதிலிருந்து எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல நிறைய துணி கிடைக்கும். கைக்கு வந்து நம்ம வந்து ஒட்டு இல்லாமல் தைச்சிடலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வெட்டிட்டோம். இப்போ பேக்கு வெட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் எவ்வளோ துணி கிடச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து ஒட்டு இல்லாமல் கிடச்சிரும். ஒட்டு இல்லாமல் தைச்சிடலாம். இல்லைன்னா ஜாயிண்ட் ஊடால குறுக்க ஜாயிண்ட் வர்ற மாதிரி வந்துடும். இதுக்கு இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளவு கிடைக்குதா, ஒட்டு இல்லாமல் சென்டரில் அங்கிட்டும் நம்ம எடுத்தோம், ஒரு பக்கம் எடுத்தோம், இந்த சைடு இந்த கரை பக்கமும் எடுத்துட்டதுனால இப்போ ஊடால இவ்வளோ துணி வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட்டே போடாத அளவுக்கு கிடச்சிருச்சு. இது நம்ம இப்போ ஜாயிண்ட் போடவே தேவையில்லை. கைக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தைச்சிடலாம் நம்ம. உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஜாயிண்ட்டே இல்லாமல் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெட்டுனீங்கன்னா ஜாயிண்ட்டே இல்லாமல் நம்ம வந்து ஒரே மாதிரி வெட்டிடலாம். அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி பின்னு போட்டிருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டிடுங்க. உங்களுக்கு வந்து எங்கள் ஒட்டே இல்லாமல் கிடச்சிருச்சு. இல்லைன்னா நம்ம சுடிதார் இதுகளெல்லாம் தைக்கும் போது இன்னும் ஜாயிண்டில் வந்து இந்த இப்போ அளவு சுடிதார்லேயுமே பாருங்கள் அதில் ஜாயிண்ட் வந்திருக்கும். இதில் ஜாயிண்ட்டே இல்லாமல் கிடச்சிருச்சு. நமக்கு 2 கையும் ஜாயிண்ட் இல்லாமலே கிடச்சிருச்சு.